12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.9 இல் 8ஆம் கணக்கு பார்க்கலாம். 4,3,2 என்ற புள்ளியில் இருந்து x + 2y + 3z = 2 என்ற தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் அடியின் அச்சு தூரங்களையும் செங்குத்தின் நீளத்தையும் காண்க என கேட்கப்பட்டுள்ளது. ஒரு தளத்தின் சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு தளம் ஒன்று வரைகிறோம். அந்த தளத்தின் சமன்பாடானது x + 2y + 3z = 2 ஆகும். 4,3,2 என்ற புள்ளியிலிருந்து தளத்திற்கு ஒரு செங்குத்து வரைகிறோம். அப்போ இந்த ஆரம்ப புள்ளியை Pன்னு எடுத்துக்கிட்டோம்னா P என்ற புள்ளியானது 4, 3, 2. இந்த புள்ளியிலிருந்து தளத்திற்கு ஒரு செங்குத்து வரைகிறோம். இந்த செங்குத்தின் அடியின் அச்சு தூரம், அப்போ அடிப்புள்ளியோட அச்சு தூரம், அடிப்புள்ளி என்னன்னு தெரியாது, அதை தான் கணக்கிடுறோம். A என்ற புள்ளின்னு எடுத்துக்கலாம். A என்ற புள்ளியானது XYZ. இந்த அடிப்புள்ளியின் அச்சு தூரங்கள் அப்படிங்கிறப்ப A என்ற புள்ளியை முதல்ல கணக்கிடணும். அடுத்து செங்குத்தின் நீளம் எனும் பொழுது PA என்ற கோட்டின் நீளம் என்னன்னு கணக்கிடணும். வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு, அதாவது தளத்தின் சமன்பாடு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு எழுதலாம். அதாவது PA என்பது ஒரு செங்குத்து கோடு என்பதால் 2 புள்ளிகள் தெரியும் பொழுது செங்குத்திற்கான சமன்பாடு என்னவோ அதை எழுதிடலாம். PAயின் சமன்பாடு செங்குத்து கோடு PAயின் சமன்பாடு. செங்குத்து கோடு PAயின் சமன்பாடு எனும் பொழுது x - x1/b1 y - ஒரு புள்ளியும் ஒரு சமன்பாடும் தெரிகிறப்ப நேர்கோட்டின் சமன்பாடு எழுதலாம். சூத்திரத்தை முதல்ல எழுதும் பொழுது x - x1/b1 y - y1/b2 z - z1/b3. இதில் x - x1 என்பது முதல் புள்ளி. x1இன் மதிப்பு 4, b1 b2 b3 என்பது தளத்தின் சமன்பாட்டில் இருக்கக்கூடிய வெக்டார் மதிப்புகள். முதல் மதிப்பு b1 என்பது 1 சமம் y - y1. இரண்டாம் புள்ளியானது 3 y - 3/b2 என்பது நமக்கு மதிப்பு yன் கெழு 2. z - z1இன் மதிப்பு 2/b3 என்பது நமக்கு மதிப்பு 2. b3 என்பது 3. ஏன்னா b3 என்பது தளத்தின் சமன்பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய மதிப்பு 1, 2, 3 என்பது நமக்கு வெக்டார்கள் ஆகும். இந்த நேர்கோட்டின் சமன்பாட்டை ஏதேனும் ஒரு திசையிலிக்கு சமப்படுத்தலாம். சமம் 4. வெட்டும் புள்ளியை கணக்கிடலாம். அதாவது சந்திக்கக்கூடிய புள்ளி எனும் பொழுது முதல் மதிப்பு x - 4/1 tக்கு சமப்படுத்தலாம். x - 4 1ஆல் பெருக்கும் பொழுது மதிப்பு 1 × t தான். -4ஆனது வலதுபுறம் போகிறப்ப +4ன்னு ஆகும். அடுத்த மதிப்பு y - 3/2 சமம் t எனும் பொழுது y - 3 2 × t 2t சமம் y = -3ஆனது வலதுபுறம் போகிறப்ப +3ன்னு கொண்டு போகலாம். z - 2/3 சமம் 2 எனும் பொழுது z - 2 3 × t 3t -2 வலதுபுறம் போகிறப்ப மதிப்பு +2 3t +2 ஆகும். சந்திக்கக்கூடிய புள்ளியானது x, y, z என்பது t + 4 2t + 3 3t + 2 ஆகும். புள்ளிகளை கொண்டு வந்து தளத்தின் சமன்பாட்டில் பிரதியிடும் பொழுது தேவையான tயின் மதிப்பு கிடைக்கும். இப்போ தளத்தின் சமன்பாட்டில் பிரதியிடலாம். முதல் மதிப்பு xஇன் மதிப்பு t + 4 + 2y, yயின் மதிப்பானது 2t + 3 ப்ளஸ் அடுத்து zஇன் மதிப்பு, zக்கு 3zன்னு இருக்குது. 3 × 3t + 2 வலதுபுறம் இருக்கக்கூடிய +2 இடதுபுறம் வரப்போ -2ன்னு ஆகும். சமம் 0. t + 4 2 × 2 4t + 2 3 6 3 9t + 3 2 6 -2 சமம் 0. இதில் t + 4t எனும் பொழுது 5t 5 + 9இன் மதிப்பானது 14t ஆகும். 4 + 6 10 10 + 6 16 16 - 2 எனும் பொழுது +14 சமம் 0. 14t = +14ஆனது வலதுபுறம் போகிறப்ப -14ன்னு ஆகும். இப்போ t = -14/14 பெருக்கல்ல இருக்கிறது வலதுபுறம் போகிறப்ப வகுத்தல்ல வந்ததுன்னா மதிப்பு 10/14 கேன்சல் பண்ணிட்டோம்னா tயின் மதிப்பு -1. tயின் மதிப்பு -1. எனவே a என்ற புள்ளி கணக்கிடுறோம் அப்படின்னா a of x, y, z என்பது a of xஇன் மதிப்பு t + 4 tக்கு -1ன்னு பிரதியிடுறோம். -1 + 4 y என்பது 2t + 3 2 × -1 + 3 z என்பது 3t + 2 3 × -1 + 2
a பெருக்கல் 4 மைனஸ் 1 மதிப்பு 3, 2 பெருக்கல் மைனஸ் 2, 2 பெருக்கல் மைனஸ் 1 மைனஸ் 2, மைனஸ் 2 ப்ளஸ் 3 எனும் பொழுது மதிப்பு ப்ளஸ் 1, 3 பெருக்கல் மைனஸ் 1 மைனஸ் 3 ப்ளஸ் 2 எனும் பொழுது மதிப்பு மைனஸ் 1, 3, 1, மைனஸ் 1. தேர்ஃபோர் புள்ளி செங்குத்தின் அச்சு தூரம் முறையே 3, 1, மைனஸ் 1. புள்ளியை ஏன்னு எடுத்திருக்கிறாங்க, ஏன்னு கொடுத்துடலாம். அடுத்து கணக்கிட வேண்டியது செங்குத்தின் நீளம். செங்குத்து எது? பிஏங்கிறது தான் நமக்கு செங்குத்து. எனவே பிஏ என்ற செங்குத்தின் நீளம். இதுல பி என்ற புள்ளியானது 4, 3, 2, ஏ என்ற புள்ளியானது 3, 1, மைனஸ் 1 என கணக்கிட்டிருக்கிறோம். இரு புள்ளிகள் தெரியும் பொழுது தொலைவு கணக்கிடுவதற்கான நிபந்தனை. இரு புள்ளிகள் தெரியும் பொழுது தொலைவு கணக்கிடுவதற்கான நிபந்தனை PA ஈக்குவல் டு D ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 புள்ளிகள் இருக்கிறதுனால x2 மைனஸ் x1 ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஸ்கொயர் ப்ளஸ் z2 மைனஸ் z1 ஸ்கொயர் பை வகுத்தல்ல ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 மதிப்பு x2வின் மதிப்பு 3, x1 என்பது 4, 3 மைனஸ் 4 ஸ்கொயர், y2 மைனஸ் y1 1 மைனஸ் 3 ஸ்கொயர், z2 மைனஸ் z1, z2வின் மதிப்பு மைனஸ் 1, z1 என்பது மைனஸ் 2 ஸ்கொயர். இதை சுருக்கும் பொழுது 3 மைனஸ் 4 என்பது மைனஸ் 1, மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 3இன் மதிப்பு மைனஸ் 2 ஸ்கொயர், மைனஸ் 1ஐயும் மைனஸ் 2ஐயும் கூட்டும் பொழுது மைனஸ் 3 ஸ்கொயர். ரூட் ஆஃப் மைனஸ் 1 வர்க்கப்படுத்திட்டோம்னா ப்ளஸ் 1, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 பெருக்கல் 2 4, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 9, 1 ப்ளஸ் 9இன் மதிப்பு 10, 10 ப்ளஸ் 4 14, ரூட் 14 அலகுகள் என்பது PA என்ற செங்குத்தின் தொலைவு ஆகும். தேங்க்யூ.